ஹலோ மக்களை, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கெல்லாம் லீவு அப்படிங்கிறனால ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி வந்து டேஸ்ட்டாக வடை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி கடலைப்பருப்பு தான் வந்துட்டு நைட்லேயே வந்து ஊற வச்சிருக்கேன். ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா கூட ஓகே தான். ஸோ கடலைப்பருப்பு மட்டும் கிடையாது, வீட்டில் வந்துட்டு நீங்கள் துவரம் பருப்பு அல்லது தட்டாம்பயிரோ அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சுண்டல் இருந்தால் கூட வந்து ஊற வச்சு இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. குறைன்னு சொல்லி தண்ணி ஊற்றாமல் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட வந்துட்டு சீரகம், அடுத்ததாக வந்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம், காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, சோடா உப்பு வந்துட்டு ஓரளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது சேர்க்கறனால வந்து சாஃப்டாக வந்துட்டு வடை வரும். அதனால தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கையில் வந்து பிடிக்கிற அளவுக்கு வந்து இருக்கணும். தண்ணி வந்துட்டு சுத்தமாக வந்து இருக்கக்கூடாது. பாருங்கள், கையிலே தட்டும் பொழுது எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தட்டி வந்துட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும்பொழுது வந்துட்டு நீங்கள் அடுப்பு சிம்மில் வச்சு பொரிச்சு எடுங்க. சூப்பராக வந்து டேஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு பருப்பு வடை வந்து ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.